Hi friends, in this class we will talk about bank audit, financial statement audit. Part 1 general issues we discuss part 2 special issues we issues financial statement items we class discuss so in the class in the video part 2 special issue bill for collection the bill for collection is the most important items in the financial statement because bill for collection வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்க்ல இது வந்து மேஜரா நடக்கும் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா கோர் ஏரியா ஃபார் தி ஆடிட் ஏனா இதுல வந்து நிறைய மிஸ்டேட்மென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது and இந்த bill for collectionங்கற கான்செப்ட் வந்து ரொம்ப லென்த்தியாவும் போகும் சரிங்களா ஓகே சோ இதுல bill for collection actually என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு செல்லர் என்னோட கஸ்டமர் கிட்ட வந்து நான் வந்து கூட்ஸ் வந்து சேல் பண்றேன் சோ ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நான் கூட்ஸ் வந்து சேல் பண்றேன்னா நான் வந்து பில்ல வந்து டிராப் பண்ணி நான் அவருக்கு எழுதி கொடுப்பேன் இல்ல செக் நான் கொடுப்பேன் இல்ல நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென்ட் நான் ப்ரொவைட் பண்ணுவேன் சரிங்களா சோ இப்போ பில் ஃபார் எக்ஸாம்பிள் பில் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து எழுதி அவர் சைன் போட்டு எனக்கு அந்த பில்ல கொடுக்கறாங்க சோ இந்த இடத்துல எனக்கு அந்த பில்லுல என்ன எழுதிருக்குன்னா you have to pay 1 lakh to me after 3 months இந்த மாதிரி எழுதி இருக்கும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா உடனே கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கி ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ இப்போ என்னன்னா bill for collectionக்கும் bill of exchangeக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா bill of exchangeல பேங்க்ல போய் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் bill வந்து பேனா பேங்க் பில்லோட ஓனர் வந்து பேங்கா மாறிடுவாங்க சரிங்களா சோ bill of exchangeக்கும் bill for collectionக்கும் என்ன டிஃபரன்ட்னா இப்போ A வந்து பாத்தீங்கன்னா B க்கு பில்ல எழுதி சேல் பண்றாரு 1 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்றாரு ஓகேவா சோ பில்லுல சைன் போட்ட பில் வந்து பாத்தீங்கன்னா பில் 1 lakh இருக்குது ஓகேவா சோ ஆஃப்டர் 3 மந்த்ல இந்த பில்லுக்கு நான் அமௌண்ட் அந்த 1 லட்சம் ரூபாயை B வந்து நான் பே பண்றேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கறாங்க இப்போ A க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் கழிச்சு தான் 1 லட்சம் ரூபாய் வரும் சோ A க்கு வந்து இப்போ அர்ஜென்ட்டா ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது சோ இப்போ என்ன பண்றானா டைரக்ட்டா பேங்க்ல போய் பேங்க் இஸ் a இன்டர்மீடியரி பேங்க்ல போய் அந்த பில்ல கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்குறாரு பேங்க் வந்து 1 lakh அப்படியே கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏனா பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் இப்போ 0th டேல இருக்குறோம் இந்த பில்ல கொடுத்து B கிட்ட இருந்து எப்போ அமௌண்ட் வாங்கலாம் 3 மாசம் கழிச்சுலாம் வாங்கலாம் பட் இப்போ 0th டேல A வந்து பேங்க்ல போய் 1 லட்சம் ரூபாய் வாங்குறாங்கனா இந்த 1 லட்சத்துல ஒரு 5000 டிஸ்கவுண்ட் போக ரிமைனிங் 95000 மட்டும் தான் A க்கு வந்து கொடுக்கறாங்க ஏன் அப்படினா பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பேங்கை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 3 மாசம் கழிச்சா பேங்க்குக்கு அந்த 1 lakh கிடைக்குது சோ இது கிட்டத்தட்ட பேங்க் ஒரு லோன் கொடுக்கற மாதிரி ஒரு இன்ட்ரஸ்ட் வாங்குற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்றாங்க சரிங்களா சோ பேங்க் வந்து பார்த்தா 1 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துட்டாங்க இப்போ அந்த பில் வந்து பேங்க் கிட்ட இருக்கு இந்த பில்லோட ஓனர் யாரு பேங்க் சோ இந்த பில்லுல என்ன எழுதி இருக்குனா 3 மாசம் கழிச்சு தான் B வந்து அமௌண்ட் தருவாங்கன்னு எழுதி இருக்கு சோ பேங்க் வந்து 3 மாசம் கழிச்சு தான் பில் B கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்க முடியும் இது bill of exchange பட் bill for collectionங்கிறது இந்த மாதிரி கிடையாது உடனே ஸ்பாட்ல இப்போ A வந்து பேங்க்ல அந்த பில்ல கொடுக்கறாங்கனா ஸ்பாட்ல பேங்க் வந்து என்ன பண்ணும்னா பேங்க் வந்து இன்னொரு பேங்க்குக்கு அனுப்பி இல்ல இன்னொரு பேங்க்குக்கு அனுப்பி B வந்து வேற பேங்க்ல இருப்பாங்க A க்கு வந்து வேற பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கும் B க்கு வேற பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கும் சோ இப்போ A வந்து என்ன பண்ணுவார்னா அந்த பில் எழுதி பேங்க்ல கொடுப்பாரு சோ பேங்க் வந்து என்ன பண்ணும்னா இன்னொரு பிரான்ச்சுக்கு அனுப்பி B கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கும் சரிங்களா இல்லனா A வந்து பாத்தீங்கன்னா A வந்து பேமெண்ட் பண்றாரு Bங்கிறவருக்கு பேமெண்ட் பண்றாரு ஓகேங்களா சோ A வந்து அந்த பில்ல கொடுத்து பேமெண்ட் பண்றாரு சோ A ஓட பேங்க்ல இருந்து B ஓட பேங்க்குக்கு இந்த பில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சோ B க்கு வந்து ஸ்பாட்ல வந்து பே பண்ணிடுவாங்க இந்த இடத்துல bill for collection பொறுத்த வரைக்கும் பேங்க் இஸ் நாட் தி ஓனர் ஃபார் தி பில் A தான் B தான் ஓனர் A தான் ஓனர் ஃபார் தி பில் ஜஸ்ட் பேங்க் வந்து இன்டர்மீடியரி ஏஜென்ட்டா இருப்பாங்க சரிங்களா இப்போ ஒண்ணுமே இல்லங்க இப்போ என்னோட ஸ்டூடண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு எனக்கு கனரா பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு சரிங்களா ஸ்டூடண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்றதுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு இதுல செக்ல எழுதி பேயபிள் டு ன்னு சொல்லிட்டு என்னோட நேம் போட்டு என்னோட அக்கவுண்ட் நம்பர் போட்டு அனுப்பிட்டாங்க சரிங்களா சோ இப்போ அந்த அவங்களோட கனரா பேங்க் அவங்களுக்கு எங்க அக்கவுண்ட் இருக்கு கனரா பேங்க்ல சோ அங்க செக் கொடுத்தாச்சு சோ கனரா பேங்க் வந்து இந்த செக்கை கலெக்ஷனுக்கு விடுவாங்க கலெக்ஷனுக்கு விட்டு இப்போ எனக்கு எங்க அக்கவுண்ட் இருக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல அக்கவுண்ட் நம்பர் பஞ்சாப் நேஷனல் பேங்கோட அக்கவுண்ட் நம்பர் சோ இப்போ கனரா பேங்க்ல உள்ள அந்த கனரா பேங்க்ல தான் இப்போ என்னோட அந்த செக் இருக்குது சோ இப்போ எனக்கு எப்படி பே பண்ணுவாங்கன்னா இந்த செக்கை அப்படியே பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து என் அக்கவுண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஏறும் சரிங்களா சோ எப்படினா இப்போ SNIA நம்ம ஸ்டூடண்ட் ஓகே
ஸோ எனக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட்டுக்கு கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ எல்லோரும் ஜிபேயில் பண்ணிடுறாங்க, ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ பில்லில் இது செக் மூலமாக கொடுக்குறாங்கன்னு இப்போ ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செக் எழுதி கொடுக்குறாங்க. செக் வந்து 12,000 ஃபீஸா, ஸோ 12,000 ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு என்னோடய அக்கௌண்ட் நம்பர் பிஎன்பியோட அக்கௌண்ட் நம்பர் எழுதி எங்கே கொடுக்குறாங்க, அவருக்கு கனரா பேங்க்கில் தான் அக்கௌண்ட் இருக்குது, ஸோ கனரா பேங்க்கில் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கனரா பேங்க் வந்து என்ன பண்ணணும்னா இந்த செக்கை அப்படியே பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு ஃபார்வர்ட் பண்ணும், கலெக்ஷனுக்காண்டி ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக்கை வெரிஃபை பண்ணி இதில் என்னோடய அக்கௌண்ட் நம்பர் இருக்குதா, பஞ்சாப் நேஷனல் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் இருக்குதா, என்னோடய அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த 12,000 கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா, இதுதான் பில் ஃபார் கலெக்ஷன். ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு எதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா 3 month கழிச்சு தான் பேங்க்குக்கு அந்த அமௌண்ட் வரும். இந்த இடத்துல அப்படிலாம் கிடையாது, உடனே வந்து பேமெண்ட் பண்ணுறோம், இது செக் மூலமாக பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு பேங்க்கு, எனக்கு வேறு பேங்க்கு, ஸோ அப்படி நம்ம பேங்க் டு பேங்க் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். சரிங்களா, ஸோ இதுதான் பில் ஃபார் கலெக்ஷன். கிளியரா? இதில் ஒரு கேஸ் ஸ்டடியும் இருக்குது, அந்த கேஸ் ஸ்டடி பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிடும். ஸோ இந்த பில் ஃபார் கலெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினருக்கு ஒரு கொஸ்டினை கஷ்டமாக எடுக்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இந்த கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பில் ஃபார் கலெக்ஷன் ஆர் பில் ஓகேங்களா. ஸோ பில்ஸ் செக்காக சொல்லலாம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லலாம், ட்ரேட் பில் சொல்லலாம். ஸோ எல்லா நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இதில் வரும். ரிசீவ்டு பை எ பேங்க் ஒன்லி ஃபார் கலெக்ஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர். ஸோ பேங்க்கோட கஸ்டமருக்காண்டி பேங்க் வந்து என்ன பண்ணுவோம், கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் பில் ஆஃப் கலெக்ஷன். பேங்க் ஆக்டர்ஸே கலெக்டிங் ஏஜென்ட். பேங்க் வந்து இந்த பில்லுக்கு ஓனர் கிடையாது. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் டிஸ்கவுண்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த பில்லுக்கு பேங்க் ஓனராக மாறிடுவாங்க. பட் இந்த ஏரியாவில் அப்படி கிடையாது. பில்லுக்கு ஓனர் யார், யாருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ, யார் பேரில் செக் எழுதிருக்கீங்களோ அந்த நேமில் உள்ளவர் தான் பில்லோட ஓனர். சரிங்களா, ஸோ இதில் பேங்க் வந்து ஜஸ்ட் அ கலெக்டிங் ஏஜென்ட் தான். பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் ஆஃப் த பில் கிடையாது. நோ இமீடியட் இன்கம் டு த பேங்க். ஸோ பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக இன்கம் வந்து வராது. ஸோ கலெக்ஷனுக்கு விட்டு அதுக்கப்புறம் தான் இன்கம் வரும். கஸ்டமர் கிரெடிட்டட் ஒன்லி ஆஃப்டர் ரியலைசேஷன். கஸ்டமர் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போட்டு எனக்கு அனுப்பி விட்றாங்கன்னா என்னோட பஞ்சாப் நேஷனல் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போ அந்த செக் வந்து ரியலைஸ் ஆகுதோ அப்போ என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேண்ணா. டைப்ஸ் ஆஃப் பில்லை பொறுத்தவரைக்கும் செக் நம்ம சொல்லலாம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, டிமாண்ட் பில், யூசன்ஸ் பில், ட்ரேட் பில். ஸோ இது எல்லாமே பில்லோட ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா. ஆடிட்டரோட வேலை என்னென்னா, நம்மளோட வேலைனா வெரிஃபை ஆடிட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த பில். ஸோ ஆக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இப்போ இந்த பில்லு உண்மையிலே இருக்குதா, இந்த செக்கு இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லாம் ப்ராப்பராக ஜென்யூனாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும். என்ஷூர் கம்ப்ளீட்னஸ், நோ பில் ஒமிட்டட். கம்ப்ளீட்னஸ்னால் இப்போ நிறைய பில் வந்து கொடுக்குறாங்கன்னா எல்லா பில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனுக்கு விடணும், எதையுமே ஒமிட் பண்ணியிருக்கக்கூடாது. சரிங்களா. ஒமிட் பண்ணால் என்ன ஆகும், பேமெண்ட் ப்ராப்பராக போயிருக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா. ப்ரிவென்ட் ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசட். ஓவர் ஸ்டேட்மெண்ட்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு பில் எழுதியிருப்பாங்க. நம்ம எல்லா பில்லும் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்போ 10 லட்ச ரூபான்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட பேங்க்கில் இருக்கக்கூடிய அசட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காமிக்கும். சரிங்களா. ஸோ ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசட்டை இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இதை நம்ம செக் பண்ணுவோம். என்ஷூர் ப்ராப்பர் ரெவென்யூ ரெகனைசேஷன். ரெவென்யூ ரெகனைஸ் ஆகுதுல, இப்போ பில்லு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே போகுது, நம்ம பார்ட்டிக்கு வந்து ரெகனைஸ் ஆகுது பார்த்தீங்களா, அது ப்ராப்பராக ரெகனைஸ் ஆகுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். செக் கரெக்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது செக்கா இல்லை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா, ஸோ இதை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஓகே, இன்னொரு முக்கியமான கான்செப்ட்னா பில் ட்ரான் ஆன் த சேம் பேங்க். அதை பில் ஃபார் கலெக்ஷனாகவே நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஒன்றுமே இல்லைங்க. இப்போ எஸ்என்ஐஏ எதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு, எக்ஸாம்பிள் கீழே இருக்குது அதிலே பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு கான்செப்டுக்குள்ளே வரோம். ஓகேங்களா. ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். ஸ்மார்ட் நோட் இன்ஸ்டியூட் டெபாசிட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 3 lakhs இன் ஏபிசி பேங்க். ஏபிசின்னு சொல்லி ஒரு பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக நான் வந்து டெபாசிட் பண்ணுறேன். ஓகேங்களா. சென்னை பிரான்ச்சில். இப்போது இந்த பில் இஸ் ட்ரான் ஆன் த ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைவேட் லிமிடெட். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்காக நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைவேட் லிமிடெடோட நேமில் இந்த பில்லை நான் எழுதியிருக்கேன். இந்த பில்லை ஹூ ஆல்சோ ஹேஸ் அன் அக்கௌண்ட் இன் த ஏபிசி பேங்க். அவருக்கும் சேம் ஏபிசி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஏபிசி பேங்க்கில் அவருக்கும் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்போது நான் ஆக்சுவலாக என்ன நடக்குன்னா 3 லட்ச ரூபா வந்து பில்லில் நான் வந்து பேயபிள் டு ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி பில்லை எழுதி நான் பேங்க்கில் ஏபிசி பேங்க்கில் நான் டெபாசிட் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ இப்போ ஏபிசி பேங்க் சிம்பிளாக என்ன பண்ணலாம், ஓகே அப்போது
என்னன்னா SNIA இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைவேட் லிமிடெட். ஓகேங்களா? ஓகே, இப்போது இவங்களுக்கு நான் வந்து பில்லு நான் அனுப்புகிறேன், உங்களுடைய பேங்க் மூலமாக நான் அனுப்புகிறேன். ஸோ 2 பேருக்குமே காமனாக இந்த ABC பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த 3 லட்ச ரூபா நான் வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்லிட்டு பேங்க் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பேங்க் வந்து கலெக்ஷனுக்கே விட வேண்டாம், டேரெக்டாக என்ன பண்ணலாம், இவரும் இதே அக்கௌண்ட்லாம் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, நானும் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த பில்லை நான் கொடுத்தேன்னா டேரெக்டாக இந்த பில்லை அப்படியே அவர் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி கிரெடிட் பண்ணி விட்டுடலாம். சிம்பிளாக ஒரே டிரான்சாக்ஷனாக முடிஞ்சிருச்சா? ஸோ இதை பில் ஃபார் கலெக்ஷன் சொல்லி நம்ம காமிக்க வேண்டாம். பில் ஃபார் கலெக்ஷனாக கொஞ்சம் ப்ராசஸிங்கில் இருக்கும். நம்ம பேங்க் டு இன்னொரு பேங்க்குக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணி அங்கேருந்து கிரெடிட் பண்ணி விடுவாங்க. ஸோ ப்ராசஸிங்கில் நடக்கிறதுனால இதை நம்ம அசெட்டில் நம்ம காமிப்போம், பில் ஃபார் கலெக்ஷனை. பட் இதை நம்ம அசெட்டில் காமிக்க வேண்டாம். பிகாஸ் எதுக்கு காமிக்க வேண்டாம்னா 2 பேரும் ஒரே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம். ஸோ இது கொடுத்த உடனே அவனோட அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ பில் ஃபார் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸிங் அங்கே நடக்கவே நடக்காது. டேரெக்டாக அவன் அக்கௌண்ட்டில் என்ட்ரி ஆயிரும், டைரக்ட் டெபாசிட்டட் இன்டு ஹிஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து டைரக்ட் டெபாசிட்டு. பில் ஃபார் கலெக்ஷனில் விட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர், டைரக்ட் டெபாசிட்டர். ஸோ பேங்க் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இது பில் ஃபார் கலெக்ஷன் சொல்லிட்டு 3 லட்ச ரூபாய் கலெக்ஷனில் போட்டு அசட்டை ஏற்றி காமிச்சிட்டாங்க. தப்பு தானே? ஸோ இதில் ஆக்சுவலாக ராங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ராயர் பேங்க் ABC, ட்ராயி பேங்க்கும் ABC, 2 பேருமே ட்ராயின்னே கிடையாது, 2 பேருமே ABC தான். The bank is collecting from itself. தப்பு. அவங்களுக்கே கலெக்ட் பண்ணுவாங்களா? கிடையாது. வேறு பேங்க்கில் விட்டு வேணால் கலெக்ஷன் கொடுக்கலாம். கரெக்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னா, சிம்பிளாக ட்ராயி ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட்டை டெபிட்டில் போட்டுட்டு ஸ்மார்ட் நோட் இன்ஸ்டியூட் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் போட்டிங்கன்னா ப்ராப்பராக முடிஞ்சிடும். ஸோ இதில் கிவர் யார்? ஸ்மார்ட் நோட்ஸ் இன்ஸ்டியூட்டர். ரிசீவர் யார்? ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இதுதான் என்ட்ரி. இதில் பில் ஃபார் கலெக்ஷன் சொல்லி நம்ம ஒன்று கொடுக்கவே வேண்டாம். ஓகேங்களா? பில் ஃபார் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா, ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இது ஃபஸ்ட்டு பில் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்மார்ட் நோட்ஸ் இன்ஸ்டியூட் அக்கௌண்ட் சொல்லிட்டு பில் ஃபார் கலெக்ஷனை அசட்டாக டெபிட் சைடில் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் அக்கௌண்ட் அங்கே ஃபார்வர்ட் பண்ணி இதானதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் டேட்டார் டு பில் ஃபார் கலெக்ஷன் சொல்லிட்டு அந்த பில் ஃபார் கலெக்ஷனை அப்புறம் கேன்சல் பண்ணி விடுவாங்க. ஸோ இப்போ பில் ஃபார் கலெக்ஷன் ஃபஸ்ட்டு அசட்டாக ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அசட்டை செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுவாங்க. எழுதி காமிச்சிருக்கேன் நான். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பில்லை வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறாங்க. டெபாசிட் பண்ணுறப்போ என்னோடய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரெடிட்டில் போட்டுருவாங்க. பில் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் டெபிட்டர், பில் ஃபார் கலெக்ஷன் இஸ் அன் அசட் ஃபார் த பேங்க். ஸோ டெபிட்டில் போட்டுட்டு டு SNIA அக்கௌண்ட். யார் கிரெடிட்டரு? யார் பேமெண்ட் பண்ணுறாங்க? கிவர் நான் தான். ஸோ எனக்கு கிரெடிட்டில் போடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் அங்கே கலெக்ஷனுக்கு போய் அங்கே வந்து அவரோட அக்கௌண்ட்டில் பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் ரிசீவர் யார்? ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அவரை டெபிட்டில் போட்டு இந்த பில் ஃபார் கலெக்ஷனை நம்ம கிரெடிட்டில் போட்டு கேன்சல் பண்ணுவோம். ஸோ இந்த 2 என்ட்ரி நடக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பில் ஃபார் கலெக்ஷனே கிடையாது, ஏன்னா சேம் பேங்க்கு, 2 பேருக்குமே சேம் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ பில்லை போட்டாலே அவர் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பில் ஃபார் கலெக்ஷனுங்கிற என்ட்ரியே வேண்டாம், டேரெக்டாக ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் டேட்டார் டு SNIA அக்கௌண்ட் சொல்லி டேரெக்டாக போடலாம். ஸோ அதான் ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் டேட்டார் டு SNIA அக்கௌண்ட், இதுதான் ப்ராப்பர் என்ட்ரி. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ உங்களுக்கு பில் ஃபார் கலெக்ஷனாக என்னென்னு கிளியராக புரிஞ்சா. ஸோ அதனால தான் இந்த கேஸை நான் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த கேஸை பார்க்கனா தயவு செய்து புரியாமலே போயிடும். ஓகேண்ணா? ஸோ அதனால் தயவு செய்து இந்த வீடியோ வந்து ப்ராப்பராக பாருங்கள். இந்த நோட்ஸை பார்த்து நீங்கள் படிங்க. புக்கில் தயவு செய்து பார்க்காதீங்க. புக்கை பார்த்தீங்கன்னா பில் ஃபார் கலெக்ஷனும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாமல் போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ பில் ஃபார் கலெக்ஷன்னா இதுதான். பில் ஃபார் கலெக்ஷன்னா கலெக்ஷனுக்கு நம்ம அனுப்புவோம், இன்னொரு பேங்க்குக்கு போவோம், இன்னொரு பேங்க்லேருந்து பேமெண்ட் ஆகும். சரிங்களா? இதுதான் பில் ஃபார் கலெக்ஷனை. பட் சேம் பேங்க்கில் இவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா கலெக்ஷனுங்கிற ஒரு வார்த்தையே அங்கே வராது. சேம் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா பில்லை டெபாசிட் பண்ணோடனே அவர் அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்டுருவாங்க. டேரக்ட் ட்ரான்ஸ்ஃபர், டேரக்ட் டெபாசிட் அங்கே நடந்துடும். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இன்வேர்ட் அண்ட் அவுட்வேர்ட் பில்லை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுவோம்? கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பில்லை சப்மிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்போது ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லை இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பேமெண்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னா ஒன்றும் இல்லை, அவர் ஒரு புக்ஸு இல்லை வேறு ஏதாவது பப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் வந்து பில்லு வந்து சப்மிட் பண்ணுறோம்ல பேமெண்ட் பண்ணுறதுக்காண்டி, இது இன்வேர்டு பில். என்னோட பேங்க்கில் நான் சப்மிட் பண்ணுவேன். இது இன்வேர்டு பில். பேங்க் சென்ட் இட் டு அனதர் பிரான்ச்சுன்னு சொல்லக்கூடாது, அனதர் பேங்க்குக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இது வந்து அவுட்வேர்டு பில்.
பேங்க் வந்து இப்போ நான் வந்து சென்ட் பண்ண பில் வந்து இன்வெர்ட் பில். இதை பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு பேங்க்குக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இது அவுட்வேர்டு பில். கலெக்ஷன் மேட் அமௌண்ட் கிரெடிட்டட். ஸோ அவுட்வேர்டு பில்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சுக்கு போயிடும். இப்போது எஸ்என்ஐஏ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் தான் அக்கௌண்ட் இருக்குது. உண்மையிலேயே அங்கே தான் இருக்குது. இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் பேங்க் ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் பில்லு அனுப்புகிறேன் பார்த்தீங்கன்னா இது இன்வேர்ட் பில். பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து எஸ்பிஐக்கு இந்த பில்லு அனுப்புகிறாங்க. இது வந்து அவுட்வேர்ட் பில். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கலெக்ஷன் வந்து வாங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதை கலெக்ட் பண்ணி கலெக்ஷனுக்கு விட்டுட்டு கலெக்ஷன் வாங்கிட்டு செக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் இந்த ப்ராசஸ். ஓகேவா? இந்த ப்ராசஸில் எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது. நான் செக் பண்ணணும். நான் இன்வெர்ட் பில் கொடுத்தது இன்வெர்ட் பில்லாக போயிருக்குதா, அவங்க நோட் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இது வந்து கலெக்ஷனுக்கு போயிருக்குதா, அதையும் நம்ம செக் பண்ணோம். கலெக்ஷனுக்கு போனது அவன் அக்கௌண்ட்டில் ஏறி இருக்குதா, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இன்ஸ்பெக்ட் இன்வெர்ட் பில் அவைலபிள் ஆன் த க்ளோசிங் டேட். அந்த க்ளோசிங் டேட்டில் எவ்வளோ இன்வெர்ட் பில் இருக்குது, ஸோ அதை நம்ம செக் பண்ணணும். வெரிஃபை அவுட்வேர்ட் பில் யூஸிங் டிஸ்பேச் ரெஜிஸ்டர். ஸோ இந்த கலெக்ஷனுக்கு போது பார்த்தீங்களா அவுட்வேர்டு பில்லு. ஸோ இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்கப்பா. என்னன்னா இன்வெர்ட் பில்லுக்கு ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டரில் போய் செக் பண்ணணும் எவ்வளோ பில்லு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் பில்லாக வந்திருக்குது, அதை நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஸ்பேச் ரெஜிஸ்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. 2 ரெஜிஸ்டர், இன்வெர்ட் பில் ரெஜிஸ்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேச்டு ரெஜிஸ்டர். ஓகே, இன்வெர்ட் பில் ரெஜிஸ்டரில் நம்ம பேங்க்கில் பில்லு வந்து கொடுத்துட்டே இருப்போம்ல, அது இன்வெர்ட் பில்லாக இன்வெர்ட் பில் ரெஜிஸ்டரில் என்ட்ரி ஆகிருக்கும். பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேங்க்குக்கு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, டிஸ்பேச் பண்ணி அனுப்புகிறாங்களா, அது வந்து டிஸ்பேச் பில் ரெஜிஸ்டர். ஸோ இந்த பேங்க்கில் வந்து எந்த பேங்க்குக்கெலாம் கலெக்ஷனுக்கு போயிருக்குது, ஸோ அது ப்ராப்பராக இந்த டிஸ்பேச் பில் ரெஜிஸ்டரில் என்ட்ரி போட்டிருப்பாங்க. அதை நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் கிராஸ் செக் அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரம் பிரான்ச். பிரான்ச்சில் இருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து அவுட்வேர்ட் பில் அனுப்பிட்டோன்னா அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வந்து தருவாங்க. உங்ககிட்ட இருந்து நான் வந்து அவுட்வேர்ட் பில்லை நான் ரிசீவ் பண்ணிட்டேன், கலெக்ஷனுக்காண்டி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வந்து தருவாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டரையும் இந்த டிஸ்பேச் ரெஜிஸ்டரையும் நம்ம செக் பண்ணணும். ஒன்றுமே இல்லைங்க, இப்போது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் பில்லு வந்துருக்குது. இந்த பில்லை ஸ்டேட் பேங்க்குக்கு அனுப்புகிறாங்கன்னா ஸ்டேட் பேங்க் அதை வாங்கிட்டு சும்மா வச்சுருக்க மாட்டான். வாங்கிட்டேன், உங்ககிட்ட இருந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன், கலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் அனுப்புவான். சரிங்களா? நம்ம இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் டிஸ்பேச் பண்ண உடனே இங்கே டிஸ்பேச் பில்லில் ரெஜிஸ்டரில் என்ட்ரி போட்டிருப்பாங்க. இந்த என்ட்ரியும் அவங்க கொடுத்த அக்னாலஜ்மெண்ட் பில்லையும் அக்னாலஜ்மெண்ட் லெட்டரையும் நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்ட்டு. கிராஸ் செக் த அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரம் த பிரான்ச். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிஸ்பேச் பண்ணி நம்ம அனுப்பியாச்சு. அந்த பில்லையும் இந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டரையும் நம்ம வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கணும், ரெண்டு ஈக்குவலாக இருக்கா. ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்கும். இப்போ 1 லட்ச ரூபா பில், 1 லட்சம் பில்லை நான் வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்கேன்னா 1 லட்சம் பில்லுக்குள்ள அக்னாலஜ்மெண்ட் என்கிட்ட இருக்கணும். சரிங்களா? கிளியராக? ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரீச் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் தருவாங்க. ஸோ அந்த போஸ்ட்டையும் அந்த அக்னாலஜ்மெண்ட்டையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டீங்க, இப்போ பில்லை ஃபுல்லாக இன்னொரு பேங்க்குக்கு டிஸ்பேச் பண்ணிட்டீங்க, அந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ டிஸ்பேச் ரெஜிஸ்டர்லேயும் இந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டரையும் நம்ம வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வெரிஃபைஸ் பில் ரெஜிஸ்டர். பில்லோட ரெஜிஸ்டர் நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்போம். கன்ஃபார்ம் நோ ஃபிக்சிசியஸ் என்ட்ரிஸ். ஃபிக்சிசியஸ் என்ட்ரினா ஃபேக்கான எதுவும் பில்லுமே, பில்லே வரல பில் என்ட்ரி போட்டிருக்கக்கூடாது, பில்லே டிஸ்பேச் இருக்காது டிஸ்பேச் என்ட்ரி போட்டிருக்கக்கூடாது. ஸோ ஃபிக்சிசியஸ் என்ட்ரிஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம அது வந்து வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு கேஸ் வந்து பாருங்கள். அந்த 31 March 2025 டோட்டல் பில் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 120 லட்ச ரூபாய்க்கு பில்லு கலெக்ஷன் ஆகிருக்கு. இது வந்து இன்வேர்ட் பில். இன்வேர்ட் பில் பிசிக்கலி அவைலபிள் வந்து 80 லட்ச ரூபா. அதாவது இப்போது மொத்தமாக கஸ்டமர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் மொத்தம் எத்தனை பில்லு வந்து கொடுத்துருக்காங்க, 120 லட்ச ரூபாய்க்கு பில்லு கலெக்ஷனுக்கு இங்கே போயிருக்கு. டோட்டல் பில் ஃபார் கலெக்ஷன் சோன். கரெக்டு தான் 120 லட்ச ரூபா. பட் இங்கே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் பிசிக்கலாக வந்து வெரிஃபை பண்ணி பார்க்குறப்போ இங்கே எத்தனை பில் இருக்குன்னா, எத்தனை ரெஜிஸ்டர் நம்ம பார்க்குறப்போ எத்தனை பில் இருக்குன்னா ஜஸ்ட் 80 லட்ச ரூபாய்க்கு தான் பில் இருக்குது பிசிக்கலாக வெரிஃபை பண்ணுறப்போ. சரிங்களா? ஓகே, இப்போது இவங்க டிஸ்பேச் பண்ணது இப்போது இன்னொரு பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் இந்த நிறைய பேங்க் வந்து இருக்கலாம். ஸோ டிஸ்பேச் பண்ணது எவ்வளோ பில் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்கன்னா
அவுட்வேர்ட் பில் வந்து 40 லட்ச ரூபாய்க்கு டிஸ்பேச் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, நல்லா பாருங்கள், கஸ்டமர்ஸ் எல்லாருமே அந்த பேங்க்கில் வந்து மொத்தம் எத்தனை பில் அனுப்பியிருக்காங்க? 120 லட்ச ரூபாய்க்கு பில் அனுப்பியிருக்கிறாங்க. பட் நமக்கு ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணி பார்க்குறப்போ பில்லு எவ்வளோ தான் இருக்குது? ஜஸ்ட் ஒரு 80 லட்சத்துக்கு தான் பில்லே இருக்குது. ஓகேங்களா, அதுலேயும் இவங்க டிஸ்பேச் பண்ணது எவ்வளோ பாருங்கள், அவுட்வேர்ட் பில் எவ்வளோ டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க? அதர் பேங்க்குக்கு 40 லட்ச ரூபாய்க்கு தான் டிஸ்பேச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஆடிட்டர் ஃபைனிங் ஒன் அவுட்வேர்ட் பில் 10 லட்சம் வாஸ் ரிட்டர்ன் அன்பெய்ட் ஆன் 28th March பட் ஸ்டில் சோன் அஸ் கலெக்டிபிள். ஸோ ஒரு அவுட்வேர்டு பில் இப்போது நம்ம அனுப்புனோம்ல, அந்த 40 லட்சம் அவுட்வேர்டு பில்லில் 40 லட்சம் அவுட்வேர்டு பில்லில் நம்ம அனுப்புனதில் 10 லட்சம் ரிட்டர்ன் ஆகிடுச்சான். 10 லட்சம் ரிட்டர்ன் ஆகிட்டு பிகாஸ் இது வந்து அன்பெய்டு பவுன்ஸ் ஆகிடுச்சு. பில்லு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேமெண்ட்டே நடக்காமல் பவுன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேண்ணா, ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுவான்? செக் பண்ணிட்டு கஸ்டமர் அக்கௌண்ட்டில் ஏற்றணும்னா என் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். என் அக்கௌண்ட்லேயே அமௌண்ட் இல்லைன்னா பவுன்ஸ் ஆகி திரும்ப வந்துடும். சரிங்களா, ஸோ 10 லட்சம் வந்து திரும்ப வந்துருச்சு நம்ம செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்குறப்போ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அசட் வந்து இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி விடணும். பில் ஃபார் கலெக்ஷன் அசட்டில் நம்ம காமிச்சிட்ருக்கோம், அப்படி தானே? பில் ஃபார் கலெக்ஷன் சொல்லிட்டு எவ்வளோ அவுட்வேர்ட் பில் 40 லட்சத்தையும் நம்ம அசட்டில் காமிச்சிட்ருக்கிறோம். பட் இங்கே 10 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிடுச்சு. 28th March ரிட்டர்ன் ஆகிடுச்சு. 31st March நம்ம அக்கௌண்ட்ஸை காமிக்கிறப்போ இந்த 10 லட்சத்தை ரிவர்ஸ் பண்ணி விடணும். அசட்லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி விடணும். பட் இவனுங்க ரெடியூஸ் பண்ணவே இல்லை, கலெக்ஷனில் இருக்குதுன்னே காமிச்சிட்ருக்கானுங்க. ஸோ அசட் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் இங்கே ஓவர் ஸ்டேட்டடாக காமிச்சிட்ருக்கு. இன்கம் மேபி ஓவர் ஸ்டேட்டட், இன்கம் ஃபியூச்சரில் 10 லட்ச ரூபா வரும்னு சொல்லிட்டு ஓவர் ஸ்டேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிஜென்ட் ஐட்டமும் மிஸ்டேட் பண்ணி, இது கண்டிஜென்ட் ஐட்டம் தானே, பில்லு அனுப்புகிறோன்னா வரும் வராதுங்கிற ஒரு கண்டிஜென்ட் அசட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேட்மெண்ட் நடந்திருக்குது. ஸோ ஆடிட்டரோட வேலை என்னென்னா இந்த என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணணும். பில் ஃபார் கலெக்ஷன், இப்போ பில் ஃபார் கலெக்ஷன் என்ன என்ட்ரி போட்டிருப்பாங்க? பில் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு ட்ராயரோட அக்கௌண்ட் போடுவாங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த என்ட்ரியை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டுருணும். ஸோ அசட்டில் போட்டிருக்க அந்த பில் ஃபார் கலெக்ஷனை கேன்சல் பண்ணி கிரெடிட்டில் தூக்கி போடணும். வெரிஃபை ரிட்டர்ன் மெமோ, அது ரிட்டர்ன் ஆயிடுச்சா, ரிட்டர்ன் ஆனிச்சுன்னா ஒரு மெமோ கொடுப்பாங்க. இந்த பில்லில் அமௌண்ட்டே இல்லைப்பா, அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெமோ கொடுத்து, மெமோனா டிஸ்கார்டர் ஆன பில்லுக்கு ஒழுங்கான பில்லுக்கு அக்னாலேஜ்மெண்ட் வரும். சரிங்களா, அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டே இல்லைன்னா அந்த பில்லுக்கு மெமோ வரும். சரிங்களா, ஸோ மெமோ அந்த ரிட்டர்ன் மெமோவை நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கணும். செக் சப்சிக்வெண்ட் ரியலைசேஷன், அதுக்கப்புறம் இந்த பில்லுலேருந்து ஏதாச்சும் ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் ஆடிட்டரோட டியூட்டி ஆன் ஆடிட். ஓகேங்களா, கிளியரா? திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் ப்ராப்ளம், இதெல்லாம் அமௌண்ட் கம்மியாக இருக்குதா, இதனால இது ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பில்லு 120 லட்சம் பில்லு கொடுத்துருக்கலாங்க. பட் எல்லாமே வெரிஃபை பண்ணி ஒரு 80 லட்சம் பில்லு தான் அங்கே சாங்ஷன் ஆகிருக்கும். 80 லட்சம் பில்லு தான் இருக்குது, ரிமைனிங் 40 லட்சம் பில்லு அங்கேயே பவுன்ஸ் ஆகிருக்கலாம். சரிங்களா, அது நமக்கு பிரச்சனையே இல்லை. எவ்வளோ பில்லு கலெக்ஷனுக்கு அவுட்வேர்டு பில்லாக போயிருக்குது, இது தாங்க கணக்கு. சரிங்களா, ஸோ இந்த 120 80 இது கணக்கு மேட்டரே கிடையாது. இது வந்து மேட்டரே கிடையாது. அவுட்வேர்டு பில் எவ்வளோ கலெக்ஷனுக்கு போயிருக்குது, இதுதான் நம்ம அசட்டில் ஷோ பண்ணுவோம். கிளியரா? நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, 120 வந்து கொடுத்துருக்காங்க, அப்போ 80 வந்து பார்த்தீங்கன்னா பில்லு இன்வெர்ட் பில் 80 ரிசீவ் ஆகிருக்குது. பிசிக்கலாக வெரிஃபை பண்ணி பார்க்குறப்போ அப்போ 40 லட்ச ரூபா குறைஞ்சிருக்குன்னா இதை நம்ம எதுவும் பண்ணணுமா? ஒன்றும் பண்ண வேணாங்க. இது நம்ம அக்கௌண்ட்ஸ்லேயே காமிச்சிருக்க மாட்டோம். அக்கௌண்ட்ஸில் எது தான் காமிப்போம்னா இந்த அவுட்வேர்டு பில் சென்ட் ஃபார் கலெக்ஷன் மட்டும் தான் நம்ம காமிப்போம். இந்த அவுட்வேர்ட் பில் 40 லட்சத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, 40 லட்ச ரூபா அனுப்பியிருக்கிறாங்க. அதில் 10 லட்சம் வந்து மெமோ கொடுத்து பவுன்ஸ் ஆகிடுச்சு. 40 லட்சத்தில் 30 லட்சம் ப்ராப்பராக அக்னாலேஜ்மெண்ட் வந்துருச்சு. நம்ம கொடுத்துருக்கோம், அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குது, 30 லட்சத்துக்கு அக்னாலேஜ்மெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ 30 lakhs இஸ் ப்ராப்பர் பில். ரிமைனிங் அந்த 40ல் 10 லட்சம் பில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் அங்கே அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பெய்டு பில். இதுக்கு மெமோ கொடுத்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், 31st March அக்கௌண்ட்ஸ் போடுறப்போ இந்த 10 லட்சத்துக்குண்டான பில்லை ரிவர்ஸ் பண்ணி விடணும். பில் ஃபார் கலெக்ஷன் அசட் சைடில் காமிச்சிட்டு இருக்குது, அதை கேன்சல் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி விடணும். அதை இவங்க பண்ணலை. ஸோ ஆடிட்டர் நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை நம்ம ஆடிட் பண்ணுறப்போ ரிவர்ஸ் பண்ணி விடணும். அந்த என்ட்ரி அப்படி ரிவர்ஸ் பண்ணி விடணும். ரிட்டர்ன் மெமோ வந்து வந்திருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக இந்த பில்லுக்கு பேமெண்ட் நடந்திருக்காங்கிறதையுமே நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, ஓகே. Subsequent collection texting, அதாவது auditor verifies collection received after the balance sheet date to confirm existence at year end. அதாவது ஆஃப்டர் இயர் எண்டுக்கு அப்புறம் 31st March அப்புறம் ஏதாச்சும் ஒரு பில்லுக்குள்ளான அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கா,
சரிங்களா. அதாவது இப்போ வந்து 30 அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பில் 5 lakh டேட்டட் ஆன் 20th மார்ச். நம்ம வந்து பேங்க்கில் வந்து பில்லு வந்து எப்போ கொடுத்துருக்கோம்னா 20th மார்ச்சில் பில்லு வந்து கலெக்ஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவுட்வேர்டு பில் வந்து கலெக்ஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. கலெக்டட் ஆன் 10th ஏப்ரல். 10th ஏப்ரல் தான் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து 31st மார்ச்சில் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி 31st மார்ச்சை இதை அசட்டாக நம்ம காமிக்கணும். சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸ் ஆடிட் எவிடன்ஸ். ஸோ இதை நம்ம அசட்டாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஏன் அசட்டாக ட்ரீட் பண்ணுறோம்? எதுக்குன்னா இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சரிங்களா. இப்போது இங்கேருந்து அவுட்வேர்ட் பில் வந்து எவ்வளோ போயிருக்குன்னா இப்போ எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பில்லு 5 லட்சம், சரிங்களா. 5 லட்சம் போயிருக்குது. 5 லட்சம் பில்லு வந்து பார்த்திங்கன்னா 20th மார்ச்சில் அவுட்வேர்ட் பில் கலெக்ஷனுக்கு போயிருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம அக்கௌண்ட்டில் காமிச்சிருப்போமா 20th மார்ச்சில் இதை அசட்டாக இந்த 5 lakhs அக்கௌண்ட்டில் காமிச்சிருக்கோம். பட் இது வந்து எப்போ தான் ரிசீவ் ஆகிருக்குது? இது வந்து எப்போ வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு, கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்பராக கிரெடிட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 10th ஏப்ரல். நம்ம ஒன்று பார்த்தோம், ஒரு பில்லை அன்பெய்டு, அதாவது அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டில் அன்பெய்டு ஆகி இங்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா பில் ஆஃப் கலெக்ஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணிவிடுவோம். கரெக்டாக? ஓகே. இப்போது நம்ம 20th மார்ச்சில் பில் அனுப்பியிருக்கோம், கலெக்ஷனுக்கு அனுப்பியிருக்கோம், இன்னும் ரிசீவே ஆகலை. ஸோ இது ஃப்யூச்சரில் ரிசீவ் ஆகுமா ஆகாதாங்கிறது தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 31st மார்ச்சில் இதை அசட்டாக நம்ம ட்ரீட் பண்ணியாச்சு. அசட்டாக ட்ரீட் பண்ணி இந்த 5 லட்ச ரூபா நம்ம போட்டாச்சு. இப்போ இது ப்ராப்பர் பில் தானா இல்லை அன்பெய்டு பில்லாங்கிறது 10th ஏப்ரலில் தான் நமக்கு தெரியுது. 10th ஏப்ரலில் என்ன ஆயிருக்குது? 10th ஏப்ரலில் தான் இது வந்து பேமெண்ட் ஆயிருக்குது. ஸோ இந்த இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். சப்சிக்வெண்ட் கலெக்ஷனை நம்ம டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணி இது ஓகே உண்மையிலே பேமெண்ட் ஆகிடுச்சு, அப்போ இதை நம்ம அசட்டாக ட்ரீட் பண்ணலாம். இல்லை பேமெண்ட்டே ஆகலை அப்படின்னா இது அசட்டாக ட்ரீட் பண்ண மாட்டோம். பேமெண்ட் ஆகாமல் இது பில்லு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுச்சு, மெமோ கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அசட்டை நம்ம கேன்சல் பண்ணி விட்ருவோம். சரிங்களா. ஸோ அதான் சப்சிக்வெண்ட் கலெக்ஷன் டெஸ்டிங். சப்சிக்வெண்ட் கலெக்ஷன் டெஸ்ட்னா பில்லு அனுப்பியாச்சு, 31st மார்ச்சுக்கு முன்னாடியே பில்லு அனுப்பியாச்சு, கலெக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பில் ஃபார் கலெக்ஷன் சொல்லிட்டு அசட் சைடில் போட்டாச்சு. இப்போது 31st மார்ச்சுக்கு அப்புறம் உண்மையிலே இந்த பில் வந்து கலெக்ட் ஆகிடுச்சா, பேமெண்ட் டன்னா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். டன்னுனா பிரச்சனை இல்லை, டன் ஆகலை அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அவ்வளோதான் பில் ஃபார் கலெக்ஷன். இதுக்கப்புறம் ஒரு சின்ன கான்செப்ட் தாங்க ட்ரெஸரி ஆப்ரேஷன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ட்ரெஸரி ஆப்ரேஷன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டெரிவேட்டிவ்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் சொல்லி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபாரினில் வந்து டெரிவேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. டெரிவேட்டிவ்ஸ்னால் உங்களுக்கு தெரியுமா, ஃபார்வர்ட், ஃபியூச்சர், ஹெட்ஜிங் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஸ்வாப். ஸோ இது எல்லாமே டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் கான்ட்ராக்ட், ஸ்வாப், ஆப்ஷன், ஃபியூச்சர், இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக். இப்போது நீங்கள் இந்த செகண்ட் குரூப்பில் கூட நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஃபைனலில் தேர்ட் குரூப்பில் ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டெரிவேட்டிவ்ஸ் ஒரு சாப்டர் உண்டு. ஓகேங்களா. ஸோ அந்த சாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் மட்டும் நான் தனியாக ஒன்று நடத்தினேன், டெரிவேட்டிவ்ஸுக்கு மட்டும். அதில் ஒரு படித்தாங்க, அதில் படித்தவங்களாம் நமக்கு ரிவ்யூ பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்கப்பா. ஸோ நான் எஸ்எஃப்எம்மில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட் வந்து எஸ்எஃப்எம்க்கு வந்து ஜாயின் பண்ணல. ஒரே ஒரு பையன் வந்து ப்ரோ எனக்கு வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட் தெரியும், ஸோ எல்லாமே தெரியும், இந்த டெரிவேட்டிவ்ஸ் தான் ப்ரோ எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, அது மட்டும் கிளாஸ் கிடைக்குமா, எனக்கு மற்றதெல்லாம் வேண்டாம் ப்ரோ, எனக்கு அது மட்டும் கிளாஸ் கிடைக்குமா. ஓகே ப்ரோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த டெரிவேட்டிவ்ஸ் மட்டும் நான் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ டெரிவேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அது ஒரு ப்ராக்டிக்கலாக போகும், அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வித்தியாசமாக ப்ராக்டிக்கலாக போகும், நல்லாயிருக்கும் அந்த சாப்டர்லாம். ஸோ அதுதான் ஃபாரெக்ஸ் கான்ட்ராக்ட், ஸ்வாப், ஆப்ஷன், ஃபியூச்சர்ஸ் எல்லாமே டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ட்ரெஸரி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க பேங்க்கில். ஸோ அவங்க வந்து இது எல்லாமே ட்ரீட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஒய் ஆடிட்டர் ஃபோக்கஸ் வெரி ஹை, பிகாஸ் இதில் மார்க்கெட் ரிஸ்க் அதிகமாக உண்டு. இந்த டெரிவேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 14,000க்கு போயிட்டுருக்குது. ஸோ இப்போது ஒரு 3 மாதம் கழிச்சு நீங்கள் கோல்டு வாங்க போகிறீங்க. இப்போதைக்கு நீங்கள் வாங்கலை, ஒரு 3 மந்த் கழிச்சு நீங்கள் கோல்டு வாங்க போகிறீங்க. இப்போ அதோட ரேட் வந்து 14,000க்கு போயிட்டுருக்குது. 3 மந்த் கழிச்சு ஒரு 16,000க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா.
பட் நீங்கள் என்றைக்கு வாங்க போகிறீங்க, 3வது மாதம் நீங்கள் வாங்க போகிறீங்க. அப்போ ரிஸ்க் அதிகம் தானே, 2000 ரூபா விலை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு 2000 ரூபா அதிகமாக பே பண்ணி வாங்கணும், சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் போடுங்க. என்ன கான்ட்ராக்ட்னா, ஒரு டீலர்கிட்ட நீங்கள் கான்ட்ராக்ட் போடுங்க. நகை சீட்டெல்லாம் போடுறாங்களா, அந்த மாதிரி டீலர்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க. என்ன கான்ட்ராக்ட்னா, நான் ஒரு 3வது மாதம் உங்கள் கிட்டக்க இருந்து ஒரு 10 கிராம் கோல்டு நான் வாங்கிக்கிறேன். கிராமோட ரேட் வந்து ஒரு 15,000 சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 3 மாதம் கழிச்சு இந்த கோல்டை உங்ககிட்ட நான் 15,000க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போடுறீங்க. ஸோ சரி, இவரும் ஓகேன்ட்டார், சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து 3வது மாதம் இந்த ஆளுக்கிட்டக்க நீங்கள் 15,000க்கு கோல்டு வாங்குறீங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ மார்க்கெட்டில் 16,000 போய்ட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கினா 16,000 பே பண்ணணும். இவர்கிட்ட நீங்கள் வாங்கினா ஜஸ்ட் 15,000 பே பண்ணால் போதும். ஸோ 16 மார்க்கெட்டில் வாங்கினா 16,000 நீங்கள் பே பண்ணணும். இவர்கிட்ட வாங்கினா ஜஸ்ட் 15,000 பே பண்ணால் போதும். ஸோ 1000 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது. இதுதான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், இதுதான் டெரிவேட்டிவ்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த டெரிவேட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டில் வந்து விலை ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர்கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். ஸோ லாஸ் ஆகும். மார்க்கெட்டில் விலை கூடுனுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர்கிட்ட கம்மியான ரேட்டில் வாங்கினா போதும், வாங்கி நீங்கள் மார்க்கெட்டில் வைத்துட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் ரிஸ்க் உண்டு. கரன்சி ரிஸ்க், கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேட் ஆகிறதுக்கு டீஃப்ளேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேல்யூவேஷன் ரிஸ்க், இது வேல்யூ பண்ண தெரியாது. கோல்டு வந்து இப்போ எவ்வளோ வேல்யூ பண்ணணும், 916 எவ்வளோ, ஸோ அந்த வேல்யூவேஷன் ரிஸ்க் இருக்குது. ரெப்புடேஷன் ரிஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் அக்கௌண்டிங். காம்ப்ளெக்ஸ் அக்கௌண்டிங்னா இது ஒரு இப்போ இன்னும் இந்த டெரிவேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டை இன்னும் நீங்கள் வாங்கலை, ஜஸ்ட்டு வாங்குறத மாதிரி தான் கான்ட்ராக்ட் தான் போட்டிருக்கீங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் அக்கௌண்டிங் மீன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தான் நீங்கள் என்ட்ரி போட்டுறக்கூடாது. பர்ச்சேஸ் ஆஃப்டர் 3 months அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அக்கௌண்டிங், ஓகேவா. ஸோ இது ப்ராப்பராக நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆடிட்டிங் பண்ணணும். ஆடிட்டரோட ஆப்ஜெக்ட் என்னன்னா, ட்ரெஸரி ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் வந்து ஆடிட் பண்ணக்கூடாது. அசஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த கரன்சி ரிஸ்க்கு, மார்க்கெட் ரிஸ்க்கு, வேல்யூவேஷன் ரிஸ்க்கு, ரெப்புடேஷன் ரிஸ்க், இதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய சிஸ்டமை நம்ம அசஸ் பண்ணி பார்க்கணும், சரிங்களா. வெரிஃபை வேல்யூவேஷன் அக்யூரேசி. வேல்யூவேஷன் வந்து அந்த கோல்டு வந்து ப்ராப்பராக வேல்யூ பண்ணியிருக்காங்களா, அக்யூரேட்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். என்ஷூர் ப்ராப்பர் டிஸ்க்ளோசர். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெரிவேட்டிவ்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டெரிவேட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 months இல்லை 4 months எவ்வளோ டென்யூர் ஆஃப் த கான்ட்ராக்டை, அதுக்கப்புறம் இது எல்லாமே ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும், ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட்டு பிஃபோர் ஆடிட் வரதுக்கு முன்னாடி ட்ரெஸரியோட ஸ்ட்ரக்சர், டெரிவேட்டிவ்ஸ் எந்தெந்த கண்ட்ரியில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டெரிவேட்டிவ்ஸ் ஃபார்வர்டில் பண்ணியிருக்காங்களா, ஃபியூச்சரில் பண்ணியிருக்காங்களா, ஸ்வாப்பில் பண்ணியிருக்காங்களா, ஸோ இது எல்லாமே ட்ரெஸரியோட ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் ட்ரேடட், என்னென்ன ப்ராடக்ட்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க, எந்த கம்பெனி ப்ராடக்ட், எந்த கம்பெனி டெரிவேட்டிவ்ஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிஸ்க் பாலிசி, மார்க்கெட்டுக்கும் நமக்கும் என்ன மாதிரி ரிஸ்க் போயிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்கும் கம்பெனியோட ரிஸ்க்கையும் டிட்டர்மின் பண்ணுறது பீட்டான்னு சொல்லுவாங்க. அது ஸ்ட்ராட்டஜி ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்னா பார்ப்பீங்க. அந்த பீட்டாவை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறோம், அந்த பாலிசி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்ரூவல் லிமிட்டு. ஸோ டெரிவேட்டிவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் டெரிவேட்டிவை சேல் பண்ணுறதுக்கும் ஒரு லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்ரூவல் லிமிட்டை நம்ம செக் பண்ணி போகலாம், அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரெஸரி ஆடிட் ஃபெயிலியர் ரிஸ்க். இதை பற்றி தெரியாத ஒரு ஆடிட்டரை கொண்டு போய் உள்ளே விட்டோம்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது நிறையா, சரிங்களா. ரிஸ்க் டைப், மார்க்கெட் ரிஸ்க் நான் சொன்னேன், ப்ரைஸ் வந்து இப்போ தான் ஏறி இறங்கிட்டு இருக்கும். ஸோ மார்க்கெட் ரிஸ்க். கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னா பேமெண்ட் நடக்காமல் போயிடும். ஸோ அது கவுண்டர் பார்ட்டி டிஃபால்ட். கவுண்டர் பார்ட்டினா பே பண்ணக்கூடிய பார்ட்டி டிஃபால்ட் ஆயிடுவான். லிக்விடிட்டி ரிஸ்க், அன்ஏபிள் டு எக்ஸிட் ஆப்போசிஷன். ஸோ டக்குன்னு நம்ம இதை எக்ஸிட் பண்ண முடியாது. டெரிவேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் 3 months கழிச்சு தான் கான்ட்ராக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 3 months அப்புறம் தான் அது எக்ஸிட் ஆகும். ஸோ லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்குது, நம்ம ஃபண்டு வந்து அங்கே போய் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ரேஷனல் ரிஸ்க், சிஸ்டம் ஆர் ஹியூமன் எரர். சிஸ்டமில் ஏதாச்சும் நம்ம என்ட்ரிஸ் போடுறப்போ எரர் நடந்திருக்கும், இது ஆப்ரேஷனல் ரிஸ்க்கு. ஸோ இந்த ரிஸ்க் எல்லாமே ஆடிட்டர் வந்து எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். கண்ட்ரோல் அசஸ்மெண்ட், ஆடிட்டர் வெரிஃபை செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ், டீல் ஆத்தரைசேஷன் லிமிட், இண்டிபெண்டன்ட் கன்ஃபர்மேஷன், டெய்லி ரீகன்சிலேஷன். அதாவது டியூட்டிஸ் வந்து இந்த ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டியூட்டிஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். டீல் ஆத்தரைசேஷன் லிமிட்டை, அது லிமிட்டுக்குள்ளே அவங்க டீலிங் வச்சுருக்காங்களா, ஸோ அதை நம்ம செக் பண்ணணும். இண்டிபெண்டன்ட் கன்ஃபர்மேஷன், இண்டிபெண்டன்ட் கன்ஃபர்மேஷன் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன பவர் கொடுத்துருக்கோமோ அதுக்குள்ளே தான் அவர் வந்து செயல்படணும், சரிங்களா. அதை விட்டுக்கிட்டு அவரை வந்து இண்டிபெண்ட் இல்லாமல் யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, சரிங்களா. அப்புறம் டெய்லி ரீகன்சல், டெய்லி எவ்வளோ டெரிவேட்டிவ்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே நம்ம ரீகன்சைல் பண்ணி நம்ம பார்க்கணும். கிராஸ் செக் பண்ணி நம்ம பார்க்கணும், ஓகேங்களா.
நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அக்யூரேசி. ஆடிட்டர் என்ஷூர் ட்ரெஸரி ஃபிகர்ஸ் ஆர் கரெக்ட். ட்ரெஸரியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் தான் ஃபிகர்ஸ் இருக்கும், அது ப்ராப்பராக வந்து போட்டிருக்காங்களாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராப்பர்லி ரெகனைஸ். இந்த டெரிவேட்டிவில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா இதை ப்ராப்பராக நம்ம ரெகனைஸ் பண்ணணும். சரிங்களா. ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட் அப்ளைடு. ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட்னா இப்போ நீங்கள் டெரிவேட்டிவ்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க 31 மார்ச்சுக்கு அப்புறம் இப்போ 3 மந்த் நீங்கள் பார்க்குறப்போ இப்போது 20th மார்ச்சில் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் போடுங்க 3 மந்த் கான்ட்ராக்ட். இப்போ 31 மார்ச். ஸோ இது எப்போ என்ட்ரு ஆகும்? 20th மார்ச்னா 20th ஏப்ரல், 20th மே, 20th ஜூன். 20th ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெச்சூரிட்டி டைம். ஸோ இந்த டைமில் தான் நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக தெரியும். பட் இப்போ நம்ம 31 மார்ச்லேயே அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா. அப்போது இந்த டெரிவேட்டிவ்ஸோட ப்ராஃபிட்டை 31 மார்ச்சில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ், அந்த ஃபேர் வேல்யூ, அதை பேஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ஸில் நம்ம போடுவோம். ஓகேங்களா. இதுதான் மார்க்கப் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது 20th மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்டுள்ளே என்ட்ரு ஆகிங்க 3 மந்த் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட். அது எப்போ எக்ஸ்பைரி ஆகும்? 20th ஜூன். ஸோ ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படிங்கிறது 20th ஜூனில் தான் அக்யூரேட்டாக நமக்கு தெரியும். பட் நம்ம அக்கௌண்ட்ஸை எப்போ க்ளோஸ் பண்ணுறோம்? 31 மார்ச்சில். ஸோ இப்போ 31 மார்ச்சில் இது ப்ராஃபிட்டாக லாஸாக தெரிஞ்சுக்கணும்னா 31 மார்ச்சில் இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மார்க்கெட் வேல்யூவும் நம்ம கான்ட்ராக்ட் ப்ரைஸையும் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ ப்ராஃபிட்டாக லாஸாக நமக்கு தெரியும். ஸோ அதான் ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களாங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிஸ்க்ளோசர் வெரிஃபிகேஷன். டிஸ்க்ளோசர் வெரிஃபிகேஷனா டெரிவேட்டிவை என்னென்ன டெரிவேட்டிவ் ப்ராப்பராக எக்ஸ்போசர் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசி எப்படி இருக்குது, அன்ரியலைஸ்டு கெயின் ஆர் லாஸஸா, ரியலைஸே ஆகலை, அதாவது இன்னும் ரியலைஸ் ஆகலை. 31 மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மார்க்கெட்டில் இருக்கிறத பார்த்து ஃபேர் வேல்யூ தான் பார்த்துருக்குறோம். ஆனால் ரியலைசேஷன் என்றைக்கு தான் நடக்குது? 20th ஜூனில் தான் நடக்குது. ஸோ அன்ரியலைஸ் ப்ராஃபிட், அன்ரியலைஸ் லாஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணணும். சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஆடிட் வந்தோம்னா லேக் ஆஃப் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காம்ப்ளெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்னால் ரொம்ப அதிகமான கம்மோடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸாக இருக்கும். கோல்டில் வாங்கியிருப்பாங்க, சில்வரில் வாங்கியிருப்பாங்க, பிளாட்டினமில் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் வாங்கியிருப்பாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ்ஸில் வந்து நம்ம ரொம்ப இண்டிவிஜுவலாக ஆடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹிடன் எக்ஸ்போசர் நிறைய வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்கப்பா. ஸோ ஒவ்வொன்றையும் தோண்டி எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஆடிட்டில் வந்து நம்ம பயங்கரமாக மண்டையை உடச்சி பார்க்க வேண்டியது. சரிங்களா. அவ்வளோதான்ப்பா. பேங்க் ஆடிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நோட்ஸ் கிடைக்காதவங்க எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், நோட்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் குரூப்பில் நான் வந்து சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். கிடைக்காதவங்க நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணுங்கள், ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ முடிஞ்சோடனே கண்டிப்பாக தயவு செய்து இந்த பேங்க் ஆடிட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேங்க் ஆடிட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் நோட்ஸில் கொடுத்த எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். சரிங்களா. புக்கை மட்டும் தயவு செய்து எடுத்துடாதீங்க. புக்கை பார்த்தீங்கன்னா தலை சுற்றி போயிடும். ஒன்றுமே கிளியர் கட்டாக இருக்குது. வளன்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர கான்செப்ட் எல்லாமே அங்கே இல்லை. எல்லா கான்செப்ட்டுமே அங்கே இல்லை, இன்டெப்த்தாக இல்லை. ஓகேங்களா. இந்த நோட்ஸில் நம்ம வந்து கிறிஸ்பியாக கொடுத்துருக்கோம். அண்ட் கான்செப்ட்டுமே ரொம்ப இன்டெப்த்தாக உள்ளே போய் கேஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு ப்ராக்டிக்கல் கேஸ் ஸ்டடி வச்சு நம்ம படித்ததுனால உங்களுக்கு நல்லாவே ஒரு கிளியர் கட்டான கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா. கிறிஸ்டல் கிளியராக கிடைக்கும். ஸோ பாருங்கள், இது டவுட்ஸ் வந்துன்னா கேளுங்க. பை. பேங்க் ஆடிட் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த சாப்டருக்குள்ள நம்ம என்ட்ரு ஆகும். பை.